ஒரு காரியத்தை குறித்து பேசணுன்ட்டு எடுத்து வைப்பேன். அந்த சத்தியத்தை அப்படியே வசனத்தை வாசிப்பேன், அப்படியே வச்சிருவேன். வேற ஏதோ ஒரு வார்த்தை வரும், அப்படியே அதை கொடுத்து கொண்டே இருந்தேன். இது ஏற்கனவே உங்களுக்கு பேசினது தான். 2020 21 சொன்ன வார்த்தை தான். ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். மறுபடியும் கர்த்தர் இதை குறித்து நமக்கு தெளிவுபடுத்தும்படி, தெரியப்படுத்தும்படி, இதில் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இருக்கு என்பதை வெளிப்படுத்தும்படி கர்த்தர் இன்னைக்கு நமக்கு உதவி செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் சொல்ல போகிற வார்த்தையில் அந்த வார்த்தைக்குள்ள வருகிறவர்களுக்கு, அந்த வார்த்தையை கை கொள்ளுகிறவர்களுக்கு, அந்த வார்த்தையின்படி நடக்கிறவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார், கொடுப்பார், வாக்கு பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல தெரிந்த வார்த்தை தான். வாசிங்க. சங்கீத புஸ்தகத்தில் 76வது சங்கீதம் 11வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். இந்த ஜனவரி மாதம் கடைசி வாரத்தில் கர்த்தர் உங்களை பொருத்தனைக்குள்ள வரும்படி, நீங்க டக்குன்னு நினைச்சிடாதீங்க ஏதாவது சொத்து பணம் நகை பொருத்தனை பண்ண சொல்லுவாரோன்ட்டு. அதெல்லாம் சொல்லலை. அது அவங்க காரியம். கர்த்தர் என்ன நான் சொல்றது, ஆண்டவருக்குள்ள உன் வாழ்க்கையை பொருத்தனை பண்ணு, எல்லாம் சீர்படும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பொருத்தனை பண்ணி, பொருத்தனைனா என்ன? பொருத்தனைனா என்ன? ஒரு டிமாண்ட் தான், ஒரு உடன்படிக்கை மாதிரி. என்ன பொருத்தனைனா? பண்ண மாட்டேன் விட்டுறேன்னா, கர்த்தருக்காக ஏதாவது நான் பண்றேன்றது தான் பொருத்தனை. கர்த்தருக்காக நான் ஏதாவது செய்வேன்றது தான் பொருத்தனை. கர்த்தருக்காக நான் ஏதாவது அக்ரிமெண்ட் எல்லாம் எத்தனையோ பேர் மிஸ் பண்ணி கையெழுத்தே போட்டு கொடுத்து அக்ரிமெண்ட் எல்லாம் கேன்சல் ஆன கேஸுங்க நிறைய இருக்கு. அக்ரிமெண்ட்டு கர்த்தர் போட்டால் மட்டும் செய்யணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். அக்ரிமெண்ட் நிறைய போட்டு கொடுத்துருக்காரு, நம்மளுக்கு பைபிளில் போட்டு கொடுத்துருக்காரா இல்லையா? அதெல்லாம் நம்ம கையை வச்சு ஜோம் பண்ணி, இப்படி சொன்னீரே, அப்படி சொன்னீரே, இதை சொன்னீரே அப்படின்னு சொல்லி அவரை சங்கடப்படுத்துவோம். ஆனால் நம்ம மட்டும் கீழ்ப்படிய மாட்டோம், செய்ய மாட்டோம். அக்ரிமெண்ட் போட்டதில் கையெழுத்தே போட்டு கொடுத்து, ஆண்டவரே எனக்கு நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா, இது மட்டும் நடந்துடுச்சுன்னா நான் இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இப்படி செய்கிறேன், அப்படி செய்கிறேன், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன், பைபிளில் வாசிக்கிறேன், சர்ச்சுக்கு ஒழுங்காக வரேன், நேரத்துக்கு வந்துடுவேன், அப்படி இப்படி பல பொருத்தனைகள், பல அக்ரிமெண்ட். நோ யூஸ். எல்லாம் குப்பையில் போட்டிருக்கேன். ஆண்டவர் இப்போ தட்டி தூசி தட்டி எடுறான்னு இருக்காரு. ஆமாவா இல்லையா? நிறைய பேர் எத்தனை பொருத்தனை நடக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. அப்படி கிளறா இருப்போம். கிளறாரா? கிளர்ச்சா இல்லையா? கொஞ்சமா நான் கிளறனா? கிளர்ச்சா? கொஞ்சமா தெரிஞ்சா ஞாபகமாவது இருக்கா? நீ என்ன பண்ணியிருக்கன்ட்டு, என்ன பொருத்தனை பண்ணன்றது ஞாபகமாவது இருக்கா? முன்னாடி இப்ப எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு, ஞாபகத்துக்கு வரல. கர்த்தர் ஞாபகம் ஊட்டுவார். பொருத்தனை பண்ணி பொருத்தனைக்குள்ள வரணும். அதாவது இது வரைக்கும் என் வாழ்க்கையில பொருத்தனை, நிறைய பேருக்கு இந்த ஜெனரேஷனுக்கு பொருத்தனைன்னா என்னன்னே தெரியாது. அப்படின்னா என்னங்க, எனக்கு தெரியலையே. இதுல ஒரு மகத்துவத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தருடைய வல்லமையையும் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு பொருத்தனை அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்குறாங்க.
பொருத்தனை என்பது ஒரு காரியத்துக்காக, நடக்க வேண்டும் என்ற காரியத்துக்காக ஒரு பொருத்தனை பண்ணுவதுதான். அந்த பொருத்தனை பண்ணும் பொழுது அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறார். நிறைவேற்றின உடனே பண்ண பொருத்தனையை நாம் செலுத்துவதுதான் தேவன் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. பொருத்தனையில தேவனுடைய வல்லமை விளங்குகிறது. பொருத்தனையில தேவனுடைய கிரியைகள் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில இது ஒரு பகுதிங்க. இந்த பகுதிக்கு யாருமே வர்றதில்லை, இந்த பகுதியை யாரும் டச் பண்றதில்லை. வெறும் நடக்கணும், காரியம் நடக்கணும் நினைக்கிறமே கண்டி இப்படி ஒரு சத்தியத்தை தேவன் வேதத்துல வைத்திருக்கிறார் என்பது விளங்கல நிறைய பேருக்கு. அல்லேலூயா. அது எதுவா இருக்கட்டும், பொருத்தனை வெறும் பணத்தை குறித்து மாத்திரம் அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லாம் எதை வேணாலும் பொருத்தனை பண்ணலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாகட்டும். தினம் 1 மணி நேரம் நான் பொருத்தனை பண்றேன். ஆண்டவரே, உங்க சமூகத்துல தான் இருப்பேன். அந்த 1 மணி நேரத்துல நான் ஜெபிப்பேன், வேதம் வாசிப்பேன், உங்களோட இருப்பேன், பாடுவேன், துதிப்பேன் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணலாமே. அந்த 1 மணி நேரத்தை பொருத்தனை பண்ணனா அதுக்குண்டான பலன் என்ன என்பதை கர்த்தர் காண்பிப்பார். பொருத்தனை என்பது ஏதோ ஒரு பிரச்சனையில சிக்கி இருக்கிறோம், போராட்டத்தில் இருக்கிறோம், ஏதோ ஒரு பெரிய தேவை, இல்லை ஏதோ ஒன்று நடக்கணும், இல்லை கிடைக்கணும், வரணும், ஏதோ ஒரு காரியங்க, அதுக்கு தான் பொருத்தனை பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏதோ இப்போ ஒரு 10 லட்சம் ரூபாய் வரணுங்க, உங்களுக்கு வரல, ஆண்டவரே 10 லட்சம் வந்தா அதுல ஒரு எனக்கு அதுக்கு மேல வாயில வரமாட்டேங்குது. நீங்க பார்க்கறத பார்த்தா எனக்கு இந்த பிரசங்கம் பண்றதா வேணாமான்னு யோசிக்கிறேன். அப்படியே பார்வையிலேயே என்னை சுட்டு வறுத்து எடுத்துடுவீங்க போல இருக்க, அந்த மாதிரி பார்க்குறீங்களா? என்னடா இது, ஒரு எப்படி சொல்றாரு, இப்போ ஒரு 10 லட்சம் வர வேண்டியது இருக்கு. ஆண்டவரே, அந்த பணம் மாத்திரம் வந்துடுச்சு, 10 லட்சத்துல 1 லட்சம் எட்டு வந்து கொடுக்குற ஆண்டவரே. நான் சொல்றது பொருத்தனைக்கு சொல்றேன். பொருத்தனைன்னா என்னன்னு புரிஞ்சுக்குங்க. புரியுதா? இப்ப புரியுதா? உடன்படிக்கை, அதான் உடன்படிக்கை, பொருத்தனை எல்லாம். நான் பொருத்தனைன்றது தமிழ்ல சொல்றேன். உடன்படிக்கை, கர்த்தர் நம்மளோட எத்தனையோ உடன்படிக்கை பண்ணுகிறார். நம்ம பண்ற உடன்படிக்கை, அவர் பண்ண உடன்படிக்கையில நிறைவேற்றுகிறார். நம்ம பண்ற உடன்படிக்கை 10 லட்சம் வந்தவன ஆளும் காணும், 10 லட்சமும் காணும். இல்லை ஏதோ ஒரு காரியம் நடக்கணும், ஆண்டவரே இந்த காரியம் நடந்துட்டா நான் இதை செய்கிறேன், அதை பண்ணுறேன், ஆண்டவரே ஆண்டவருக்கு நான் இதை பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணுறோம். அந்த காரியம் நிறைவேற்றி கொடுக்கிறார் கர்த்தர். அப்பொழுது அந்த பொருத்தனையை நாம் நிறைவேற்றுகிறோம். பொருத்தனைன்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. ஒரு நடக்காத காரியத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்கி நடத்தும்படி தான் பொருத்தனை. உடன்படிக்கை, கர்த்தரோடு உடன்படிக்கை. ஆண்டவரே, ஒரு டெய்லி நான் காலவராது 10 நிமிஷமாவது ஜெபத்தில் இருப்பேன். ஆண்டவரே, நான் சபையில் நான் உங்களை மகிமைப்படுத்துவேன், சாட்சி சொல்லுவேன், இதை பண்ணுவேன். அதாவது ஆண்டவருக்காக செய்கிற காரியங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் சொல்லுவேன். எத்தனையோ பேர் நம்ம ஒரு சில நேரத்தில் பொருத்தனை பண்ணியிருப்போம், ஆனாலும் அதை நிறைவேற்றுவதில்லை. ஆனால் நிறைவேற்றும் பொழுது கர்த்தர் நமக்கு மறுபடியும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க. ஆதியாகமம் 28:22. நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் நான் சொல்லுகிறான் உமக்கு தசம. கொஞ்சம் என்னோட இருங்க, கவனிங்க, கொஞ்சம் என்ன கவனிங்க. வேத சத்தியத்துக்கு செவி கொடுங்க. ஒரு சிந்தை இங்கேயும் அங்கேயும் திரும்பக்கூடாது. எழுந்து போயின்னு இருக்காதீங்க. இதெல்லாம் கர்த்தரை கனவீனப்படுத்தக்கூடியது. அதனால கொஞ்சம் இந்த வேதம் கொடுக்கறதே 2.5 மணி நேரம், அதையும் உருப்படியாக ஒழுங்காக கொடுக்கலன்னா அப்புறம் எதுக்கு சர்ச்சுக்கு வர்றது? வராமல் வீட்லேயே உட்காந்துக்க வேண்டியது தானே இல்லை? கொடுக்குற அந்த 2.5 மணி நேரத்தையும் அதையும் திருதக்கூடாது. இதில் ஒரு பொருத்தனை பண்ணுங்க. முதல்ல
முதல்ல நான் சொல்றேன், கரெக்டா 2.5 மணி நேரத்தை 2 மணி நேரத்தை உங்களுக்கு உண்மையா சபையில நான் கொடுப்பேன் ஆண்டவரேன்னு முதல்ல பொருத்தனை பண்ணுங்க. இல்லைன்னா இருக்கிறது வயசின் போயிடும். நல்லா நான் திருப்பி சொல்றேன் உங்களுக்கு, நான் மறுபடியும் சொல்றேன், நிறைய பார்த்துட்டு சொல்றேன். தேவ சமூகத்துல, தேவ ஆலயத்துல, அந்த சபை நேரத்துல, ஆராதனை நேரத்துல நீ அந்த நேரத்தை பயன்படுத்திக்கல, உண்மையா அதை ஒப்பு கொடுக்கல, உண்மையா நீ வார்த்தைக்கு செவி கொடுக்காம எங்கேயும் அங்கேயும் பார்த்துக்கிட்டு வெளியே போயிட்டு வந்துட்டு அந்த நேரத்துல போனை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீ உங்ககிட்ட இருக்கிற ஒவ்வொன்றையும் கர்த்தர் சுரண்டி எடுத்துருவார். வேதத்திலிருந்து என்னால் சொல்ல முடியும் நிறைய. செவி கொடுக்காதவங்களுக்கெல்லாம் கொஞ்ச நேரம் கவனிங்க. கொஞ்ச நேரம் தானே கொடுங்க. அதுவும் வாரத்துக்கு ஒரு நாள் தான் வரும். டெய்லியாக வரும்? டெய்லி வருமா? என்னைக்காது சொல்லுங்களேன் வாயை திறந்து. வாரத்தில் ஒரு நாள் தானே வரும். அதுவும் ஒரு நாள் ஃபுல்லாக இங்கேயே உட்காந்துக்கிறோம் 2 மணி நேரம். அந்த 2 மணி நேரத்தை நீ கடவுளுக்கு உண்மையாக கொடுக்கலன்னா அப்புறம் எப்படி கர்த்தர் உன்னை சந்திப்பார், மாற்றுவார், ஆசீர்வதிப்பார்? அல்லேலூயா. கொஞ்சம் என்னோட இருங்க. பாரமாய் சொல்லுகிறேன், ஜனங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறேன். கவனிங்க. தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை யாக்கோபு அங்க பண்ணுகிறார். யாக்கோபு பொருத்தனை ஏன் பண்ணணும்? நல்ல கவனிங்க. அவன் போனது வெறும் கையாய் போனான், ஒண்ணுமே இல்லாம போனான். அவன் தகப்பன் பெரிய ஆளு, ஆனாலும் இவன் போகும்பொழுது, அந்த லாபான் இடத்துல போகும்பொழுது ஒன்றுமே இல்லை. ஒரு அடிமையாய் வேலைக்காரனாய் தான் அங்க போய் வேலை செய்யறான். ஒண்ணுமே இல்லாம வாஷ் அவுட், ஒண்ணுமே இல்லை, குடும்பம் இல்லை, பிள்ளைகள் இல்லை, வருமானம் இல்லை, வேலை இல்லை, எந்த சொத்து கித்து எதுவும் இல்லை, சாப்பிட வழி இல்லை, ஒண்ணுமே இல்லைங்க. ஒண்ணுமே இல்லாதப்போ அவன் பண்ண பொருத்தனையை கர்த்தர் கனப்படுத்தினார். எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உனக்கு தசமபாகம் செலுத்துவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. ஆபிரகாம் பெரிய செல்வம் தந்தாங்க. அதனுடைய சொத்து ஆஸ்தி எல்லாம் ஈசாக்குக்கு வந்தது, அவனும் பெரிய செல்வம் தந்தான். ஆனா யாக்கோபு அப்படி அல்ல. அல்லேலூயா. தகப்பன் மூலமா வரல, இவனுக்கு பரம தகப்பன் கொடுத்த ஆஸ்திகள் ஏராளமா இருந்தது. கர்த்தரே கொடுத்த சொத்து, ஆசீர்வாதங்கள் பலுகி பெருகின. இது கர்த்தர் கொடுத்தது. அல்லேலூயா. யார் வம்சாவழி மூலமாக வரல யாக்கோபுக்கு, இவனுக்கு கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. காரணம் என்ன? இந்த மனுஷன் கர்த்தரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினான், ஒரு பொருத்தனை பண்ணினான். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும். அல்லேலூயா. அது என்ன இருந்தாலும் சரி, நான் தசமபாகம் கொடு. அதுல பிரிச்சு கொஞ்சம் 10ல் 1, 10 ரூபாயில் 1 ரூபாய், 100 ரூபாயில் 10 ரூபாய். அந்த 10 ரூபாவை உங்களுக்கு கொடுப்பேன் ஆண்டவரே. 90 ரூபாய் நான் வச்சுக்கிறேன். அந்த 10 ரூபாய் நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதிலிருந்து நான் தசமபாகம் கொடுக்கிறேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணினான். அல்லேலூயா. ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க. ஆதியாகமம் 30:43 வாசிங்க. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். யாக்கோபை குறித்து இங்க போடப்பட்டிருக்கிறது. யாக்கோபை குறித்து இங்க சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்றால், அந்த புருஷன் யாக்கோபு மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். இதுக்கு காரணம் என்னன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவன் பண்ண அந்த பொருத்தனை. அல்லேலூயா. அவன் பண்ண அந்த பொருத்தனைங்க. அந்த பொருத்தனையை கர்த்தர் கனப்படுத்துகிறார். அந்த பொருத்தனையை கர்த்தர் வைத்து ஆசீர்வதிக்கிறார். அந்த பொருத்தனையின் மூலமாக அவனை பெருக பண்ணுகிறார். இன்னொரு வசனம் கூட இருக்கு, வாசிங்க. ஆதியாகமம் 32:10. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல, நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். அவன் ஆரம்பத்தில் பண்ண பொருத்தனை அவன் திரும்பி வரும்பொழுது அவனுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டிருந்ததுக்கு காரணம் என்ன? அவன் பண்ண பொருத்தனையிலே உண்மையாக இருந்தான். அல்லேலூயா.
அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நமக்குள்ள அந்த பொருத்தனை வர வேண்டும். அந்த பொருத்தனை இல்லாதபடியால தான் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ சூழ்நிலைகளை நாம் சந்திக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆரம்பத்தில் யாக்கோபு போல பொருத்தனை பண்ணுவது உண்டு. ஆனா வர 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 நாட்கள் செல்ல செல்ல அந்த பொருத்தனையும் மறந்து, அந்த பொருத்தனைன்னா என்னன்னே தெரியாம, எப்போ பண்ணன்னு கூட ஞாபகம் இல்லாம, என்ன சொன்னு கூட ஞாபகம் இல்லாம அவர்கள் அப்படியே போய் கொண்டிருப்பார். நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, கர்த்தருக்கு நம்ம பொருத்தனை பண்ணும் பொழுது, ஏன்னா நீதிமொழிகள் வசனம் சொல்லுகிறது ஒரு வசனம், நீதிமொழிகள் 20-25 வாசிக்கலாம். ஒரு நிமிஷம் வாசிச்சுட்டு நம்ம மறுபடியும், ஏன்னா கர்த்தர் ரொம்ப நாளா இதை குறித்து பேச வேண்டும் என்று ஆயத்தப்படுத்தி நாம் பேச முடியாம போயிடுச்சு. இந்த வருஷம் ஆரம்பத்தில் மறுபடியும் என் ஜனங்களை பொருத்தனைக்குள்ள வர சொல்லி நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பொருத்தனையில எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை அவர்கள் பார்க்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் கர்த்தர். வாசிங்க நீதிமொழிகள் 20-25. அடுத்தது வாங்க. பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாய் இருக்கும். ஏன் கண்ணியாய் இருக்குது என்றால், ஆரம்பத்தில் ஒண்ணுமே இல்லாதப்போ பல ஆயிரத்தை அள்ளி விடுறது பொருத்தனை இல்லை. அப்படி செய்யற ஆண்டவரை, இப்படி பண்ற, எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் இதை செய்வேன், எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் அதை செய்வேன், எனக்கு வந்ததுன்னா நான் இப்படி பண்ணிப்பேன், அப்படி பண்ணுவேன், இதை செய்வேன், அதை செய்வேன், உங்களுக்காக ஆஹா ஓஹோன்னு ஆரம்பத்தில் சொல்றது. ஆனா கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க அதை குறிச்சு எண்ணமும் இல்லை, அதை குறிச்சு சிந்தனையும் இல்லை, அது கண்ணியாய் இருக்கும். அல்லேலூயா. அப்போ உனக்கு வருகிறதெல்லாம் கண்ணியா மாறிடும். உனக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் கண்ணியா போயிடும். கண்ணினா என்னன்னு தெரியுமா? என்ன என்னது? கண்ணி வெடியா? ஐயோ, கண்ணினா கண்ணி வெடி இல்லைங்க. இப்போ ஒரு குழி தோண்டி ஒரு வலை விரிச்சு ஏதாவது வச்சுட்டு போயிடுவான் வேடன், கண்ணி வைக்கிறது. அதான் வந்து சிக்கி மாட்டிக்கல. நான் சொல்றது புரியுதா? அதான் கண்ணி. பொறி வைக்கிறது. கண்ணி வைக்கிறதுனா என்னன்னா, ஒரு மனுஷனை லாவகமா ஏமாத்தி பிடிக்கிறது. மிருகங்கள் எல்லாம் கண்ணி வச்சு பிடிப்பாங்க பாருமா, பள்ளம் நோண்டி, இல்லைன்னா ஓலை சத்த மாதிரி போட்டுருவாங்க, அதை போட்டு, இல்லைன்னா வலையை விரிச்சிட்டு வலைக்கு அடியில நெல் அதெல்லாம் போட்டா பறவைகள்லாம் வந்து அந்த நெல்லை கூத்தி தின்னும், கால் மாட்டிக்கும், தூக்க முடியும். அதான் கண்ணி. இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம். கண்ணி வச்சிருக்கிறான்பா. கண்ணி வெடியும் சொல்லலாம் பொழுது, நீங்க சொல்றதை பார்த்தா தெரியாதனமா வச்சுட்டு திரும்ப காலை வச்சா டமால் வெடியுது பாருங்க. அந்த மாதிரி அது கண்ணியா இருக்கும். பொருத்தனை பண்ணின பின்பு யோசிப்பது, நிறைவேற்றாமல் இருப்பது அவர்களுக்கு கண். என்னைக்கு எப்போ வெடியோன்னு தெரியாது, டம்முன்னு எப்போ கால் சிக்கும்னு தெரியாது, எப்போ குழிக்குள்ள உழுவோன்னு தெரியாது. அதான் கண்ணி. அல்லேலூயா. ஏன்னா உங்களை ரீசார்ஜ் பண்றார் ஆண்டவர். கவனிச்சுக்கோங்க. இந்த சத்தியத்தை கேட்டு மனமாறி மறுபடியும், ஆண்டவரே ஒரு காலத்தில் அப்படி சொன்னேன் இப்படி சொன்னேன், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரே இப்போ மறுபடியும் நான் பொருத்தனைக்குள்ள வரேன்றவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வார்த்தையே அவனவனை நியாயத்திற்குன்னு தானே வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த வசனம் சொல்றது, பொருத்தனை செய்த பின்பு அதை யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியா இருக்கு. அதை குறிச்சு யோசிக்கிறது, நினைக்க. பொருத்தனை பண்ணிட்டல, இல்ல பண்ணாம இருக்கலாம், அதை விட பண்ணிட்டோம்னா கண்டிப்பா அதை நிறைவேற்றும் போது மேலும் 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 கர்த்தர் யாக்கோபை உயர்த்தினது போல நம்மளை உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா ஒன்னும் இல்லாதப்ப பல பொருத்தனைகள் வந்துடும். ஆனா காரியம் நடந்து முடிந்த பின்பு அந்த பொருத்தனையை நிறைவேற்றுகிறோமா, அதுதான் அங்கதான் கர்த்தர் வந்து மறுபடியும் நினைப்பூட்டும்படி நமக்கு இந்த வேத சத்தனை. ஆரம்பத்தில் நம்ம எவ்வளவு பொருத்தனை பண்ணியிருப்போம் இல்லை, நிறைய பண்ணியிருப்போம். அந்த பொருத்தனை எல்லாம் நிறைவேறிடுச்சு. நிறைவேறி ஆனா நம்ம கர்த்தர் நிறைவேற்றிட்டார் பண்ண பொருத்தனைக்கு. ஆனா நம்ம நிறைவேற்றாம நம்ம விட்டுட்டோம். ஆமென்.
அல்லேலூயா. மறுபடியும் புதுப்பிங்க. இந்த புதுப்பிப்புல அடுத்த இன்னும் 2-3 வசனம் தான் நான் சொல்லி முடிக்கிறேன். எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை பாருங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பண்ண பொருத்தனையை பாருங்க. தேவரீர் நீர் எனக்கு தருவதில்லை. யார் தர்றதில்ல? கர்த்தர் தான். நான் போய் வேலை செய்யற இடத்துல வேலைக்காரன் ஓனர் கொடுக்கறது இல்லை. ஓனர் ஏமாத்துவான். லாபான் பல தடவை சம்பளத்தை மாத்தினான். ஆனா இவன் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் கர்த்தர் எனக்கு தருவதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், எல்லாமே நான் தான் உனக்கு செய்கிறேன், நான் தான் தரேன்றார் கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தர் நீர் எனக்கு தருவதில்லை, எல்லாத்துலேயும் நான் உனக்கு தசமபாகத்தை கொடுப்பேன் ஆண்டவரே. நான் வெறும் கையா இருக்கிறேன், ஒண்ணுமே இல்லாம இப்ப இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன். என்னை ஆசீர்வதிச்சீங்கன்னா என் ஆசீர்வாதம் என்னவோ அதுல உங்களுக்கு நான் ஒரு பாகத்தை கொடுப்பேன் என்று பொருத்தனை பண்ணி நான் கர்த்தர் அவனை மட ஆசீர்வதிச்சார். ஒண்ணுமே இல்லாம போய் இன்னைக்கு 2 பெரிய பரிவாரங்களோடு வருகிறான். இன்னொருத்தனுக்கு உதவி செய்யும்போது அந்த அளவுக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார். காரணம் என்ன? அவன் தன் பொருத்தனையில உண்மையா இருந்தபடியால கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் எதுல பொருத்தனை பண்ணான்? பொருளாதாரத்துல பொருத்தனை பண்ணான். ஏன்னா வெறும் கையா போறான். குடும்பம் இல்லை, பொருத்தனை பண்றாங்க, குடும்பத்தை ஏற்படுத்துகிறான். அவனுக்கு ஆதரவு இல்லை, கேட்க ஒருத்தரும் இல்லை, எல்லா இடத்தையும் விட்டு எங்கேயோ போய் நிக்கிறான். எல்லாத்துக்கும் தான் அவன் பொருத்தனை பண்ணான். எல்லாத்தையும் கர்த்தர் அங்க மாற்றி போட்டார். அவனுக்கு அங்க ஒரு பெரிய குடும்பத்தை ஏற்படுத்தி பிள்ளைகளை கொடுத்து அந்த பிள்ளைகள் மூலமா தான் கோத்திரம் 12 கோத்திரம் வர காரணம் என்ன? இதுதான். இப்படி அவனை படிப்படியா உயர்த்த காரணம் என்ன? அவன் பண்ண பொருத்தனையில உண்மையா இருந்ததால அடுத்து 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 மேல 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 கர்த்தர் கொண்டு போனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆரம்பத்துல பண்ணிட்டான், ஆனா முடிவுல நிறைய பேர் ஆரம்பிச்சவங்க முடிக்கல. ஆரம்பிச்சவங்க ஆரம்பிச்சதுலயே வண்டி நிக்குது, வண்டி மூவ் ஆகல, அப்படியே ஸ்டக் ஆகுது. இப்படி நிறைய. ஆனா கர்த்தர் மடன்னு எட்டுன்னு போயிட்டாரு. திரும்பி பார்க்கிறாரு, ஆளை காணும். ஸ்பீடா போயிடுச்சு ஆசீர்வாதம். ஆனா அந்த பண்ண பொருத்தனையில உண்மை இல்லை, அது கண்ணியா இருக்கும். அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுகிறது, யோனா 2:9 வாசிங்க. நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். அப்போ பண்ண பொருத்தனைய ஒரு செலுத்தல. கர்த்தருக்காக பண்ண பொருத்தனையை செலுத்தாதபடியால மீனின் வயிற்றிலிருந்து இப்ப சொல்றாரு, ஆண்டவரே நான் பண்ணது தப்புதான், நான் பண்ண பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொன்ன உடனே அடுத்த வசனத்திலேயே வருகிறது, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் எந்த சூழ்நிலையில இந்த வார்த்தையை சொல்லி தேவனுக்கு நினைப்பூட்டுகிறான் பாருங்க. பயங்கரமான ஒரு சிக்கல்ல போய் மாட்டீங்கன்னா, வெளியே வர முடியாத நிலைமை. அந்த இடத்துல அவன் சொல்லுகிறான், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துறான். ஒரு சில நேரத்துல நீ பண்ணிட்டு கம்முன்னு அப்படியே விட்டுடலான்னு நினைக்காத. கர்த்தர் எந்த வழியிலையாவது எங்கேயாவது எப்படியாவது இழுத்துருவார், சந்திப்பாருன்ற. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மனுஷன் எங்க இருந்து சொல்றான்? எந்த இடத்துல இருந்து சொல்றான் பாருங்க. நான் பண்ணின பொருத்தனையே ஆண்டவரே நான் செலுத்துவேன், ரட்சிப்பு உங்களுடையது, இந்த ஒரு விஷயம் என்னை தூக்கி விட்டுருங்க ஆண்டவரே, நான் பண்ணின பொருத்தனையை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். உடனே கர்த்தர் மீனுக்கு கட்டளை இடுகிறார். பொருத்தனையை கர்த்தர் கேட்பாருங்க. அல்லேலூயா. வாசிங்க, பிரசங்கி 5:4 வாசிங்க. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே, அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை, நீ நேர்ந்து கொண்டதை செய். அல்லேலூயா. தாமதிக்க கூடாது. தாமதிக்க கர்த்தர் பாருங்க அந்த இடத்துல
அழிக்க மாட்டார். அதுக்குன்னு நம்மளை அழிச்சிருவாரு, அதை பண்ணிடுவாரு, இதை பண்ணுவாரு. நம்ம காப்பாற்றுகிற தேவன் அதை உணர்த்தும்படி செய்வார். ஆமென் சொல்லுங்க. அந்த பாதையில நீ உணரும்படி, இப்படி ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கிறோமே, அந்த மறதியை ஞாபகம் ஊட்டும்படி அந்த பாதையில கர்த்தர் கொண்டு போவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. கொஞ்சம் கவனிங்க, என்னோட இருங்க. மீனின் வயிற்றில் இருந்து அவன் பண்ண பொருத்தனையை யோசித்து, ஐயோ நம்ம செய்ய தவறிவிட்டமே என்று சொல்லி அவன் வாக்கு மூலமாக அங்க ஒரு அறிக்கையாக அவன் சொல்லுகிறான், மீனின் வயிற்றிலிருந்து நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது ஆண்டவரே, உங்க ரட்சிப்பு நீங்க தான் ரட்சிக்கணும், நான் பண்ண பொருத்தனையை நிறைவேற்றுகிற ஆண்டவரே என்று சொன்ன உடனே கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட இருக்கு, சங்கீதம் 50:14 வாசிங்க. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலி இட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. வெறும் இந்த 15வது வசனத்தை மாத்திரம் பிடிச்சி ஆபத்துல ஆண்டவரே என்னை கை தூக்கி விடுங்கன்னா எப்படி விட முடியும்? பண்ண பொருத்தனையை நான் நிறைவேற்றுற ஆண்டவரே என்று சொல்லும் போதுதான் கர்த்தர் ஆபத்துல இருந்து கை தூக்கி எடுப்பார். 2 வசனமும் தொடர்புடையது. அல்லேலூயா. உன் தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனையை செலுத்தி ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். இங்க யோனாக்கு தான் நடந்தது. அல்லேலூயா. ஆபத்து காலம் வர்றதுக்கு முன்பாக நீ பண்ண பொருத்தனை எல்லாம் நிறைவேற்றிரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்காக நான் அதை செய்யறேன், இப்படி இருப்பேன், அப்படி இருப்பேன், ஆண்டவரே நான் உம்மோடு இருப்பேன், உம்மோடு நடப்பேன், அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிற ஆண்டவரே, இதை செய்வேன், அதை செய்வேன், இதை கொடுப்பேன், அதை கொடுப்பேன். இந்த மாதிரி பொருத்தனையெல்லாம் நிறைய பண்ணிட்டு நிறைய உட்காந்துட்டு இருக்குது. அதெல்லாம் ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தர் இந்த மாதிரி பாதையில நடத்தி எப்படி ஆகிலும் பண்ண பொருத்தனையை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆபத்துல இருந்து நீ கூப்பிட்டா ஒண்ணும் நடக்காது. இப்பவே நம்ம கூப்பிடும் பொழுது நம்முடைய ஆபத்திலிருந்து தூக்கி எடுப்பார். ஆபத்துல உரிமையோடு கேட்க முடியும், பொருத்தனைகளை நிறைவேற்றி. அதான் அந்த வசனம் சொல்லுகிறது, உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ ஜனமே, எத்தனையோ நிறைய பேர் பொருத்தனைக்குள்ளவே வர்றதில்லை. எதுக்கு பொருத்தனை பண்ணும்? கர்த்தர் கொடுத்தா வாங்கி 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 உள்ள போட்டுருவோம், உள்ள இறங்கிடுவோம், லோட ஃபுல் பண்ணுவோம். பொருத்தனைலாம் நம்ம போகக்கூடாது, அதுல எல்லாம் போகக்கூடாதுன்னு இன்னைக்கு நிறைய ஜனங்க இருக்கு. பொருத்தனையில எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கு, எத்தனை வல்லமை காரியங்கள் இருக்கு, எத்தனை காரியங்களை செயல்படுத்துகிறார் என்பது அறியாமல் இருக்கிறார்கள். பொருத்தனை என்னும் சத்தியத்துக்குள்ளேயே வராமல் இருக்கிறாங்க நிறைய பேர். எதையுமே பொருத்தனை பண்றது கிடையாது. பொருத்தனை என்பது தேவ வல்லமையை வெளிப்படுத்தக்கூடியது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது உன் வாழ்க்கையிலே பெருக்கத்தை கொண்டு வரக்கூடியது. யாக்கோபை எப்படி கர்த்தர் பல மடங்கு உயர்த்தி வெறுங்கையாய் போனவனை அத்தனை ஆடு மாடு திரளாய் ஜனங்களை கொடுத்து அவனை ஆசீர்வதிக்க காரணம் என்ன? அவன் பண்ண பொருத்தனை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. பொருத்தனையில் உண்மையாரு. அவன் பண்ண ஒரே ஒரு பொருத்தனை, அவனுடைய வாழ்வின் உயர்வுக்கு, எனக்கு தேவரீர் நீர் கொடுக்கிற எல்லாவற்றிலும் நான் உமக்கு தசம பாகம் கொடுப்பேன் என்று பொருத்தனை பண்ணினான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே ஒரு மனுஷன் பொருத்தனையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி மீனின் வயிற்றிலிருந்து நான் பண்ண பொருத்தனையை நிறைவேற்றுவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொன்ன உடனே கர்த்தர் ஆபத்திலிருந்து கூக்குரலிட்டார். ஆபத்திலிருந்து என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னவர் அவனை விடுவித்தார். உன்னையும் என்னையும் விடுவிப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பண்ண பொருத்தனை நிறைவேற்றணும். எந்த காரியமா இருந்தாலும் அது என்னன்னா நிறைவேறாததை நிறைவேற்றுகிறது தான் பொருத்தனை.
நடக்காததை நடக்க வைப்பது தான் பொருத்தனை, முடியாததை முடிய வைப்பது தான் பொருத்தனை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நடக்காது, இனி அது நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கும் பொழுது அதை நாம் பொருத்தனை என்னும் சத்தியத்துக்குள்ள கொண்டு வரும் பொழுது அந்த காரியத்தை கர்த்தர் நடத்துகிறார். இனி முடியவே முடியாதுங்க, அவ்வளவுதாங்க அப்படின்னு சொல்லி முடிஞ்சு விட்டு போன காரியத்துல நீ பொருத்தனைக்குள்ள கொண்டு வா, அந்த காரியத்தை கர்த்தர் முடிய பண்ணுவார். வராது, இனி வரவே வராதுன்னு நல்லா தெரியும், அவ்வளவுதான் தெரியும், வராதுன்னு தெரியும். ஆனா அந்த காரியத்தை நீ பொருத்தனை என்னும் சத்தியத்துக்குள்ள கொண்டு வா, அது வரும். ஏன்னா வேத சத்தியத்தின்படி நான் சொல்றேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்முடைய இக்கட்டு நாளில நம்ம கூப்பிடும் பொழுது இறங்குறது என்னன்னா, ஆபத்து நாளில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை விடுவித்தார், நான் அவரை மகிமைப்படுத்தேன். காரணம் என்ன? பொருத்தனையை செலுத்தும் பொழுது, பொருத்தனையை செலுத்துறவங்க ஆபத்து காலத்துல கூப்பிடும் பொழுது கர்த்தரை இறங்குகிறார். அல்லேலூயா. பண்ண பொருத்தனையில உண்மையா இருக்கிறவங்க ஆபத்து காலத்துல கூப்பிடும் பொழுது கர்த்தர் இறங்கி கிரியை செய்கிறாருங்க. உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். அல்லேலூயா. நீ பொருத்தனையில உண்மையா இருக்கிறபடியால் நிச்சயமாய் நான் உன்னை விடுதலை ஆக்குவேன், உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆபத்து காலம் வரும் பொழுது விடுதலை இல்லாம ஆபத்து காலத்துல ஆபத்துல சிக்கிடக்கூடாதுங்க. அல்லேலூயா. அதுக்கு தான் இந்த பொருத்தனை என்னும் ஒரு சத்தியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம பண்ற பொருத்தனையில எவ்வளவு பெரிய வல்லமை, மகிமை, ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இன்னொரு வசனம் கூட இருக்கு, வாசிங்க, நான் முடிக்கிறேன். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 11வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுவோம். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி, மறக்காமல் நினைத்தருளி, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால். போதும். கவனிங்க, அவ சொல்ற வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. இதெல்லாம் நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில தரம் மாறிடுங்க. கட்ட 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 கட்டன்னு கர்த்தர் செய்ய வேண்டியதை எல்லாம் செய்வார். இன்னைக்கு நிறைய தடை உங்க வாழ்க்கையில. ஏன் இந்த தடை வருகிறது? ஏன் இந்த எதிர்ப்பு வருகிறது? ஏன் இந்த போராட்டம் வருகிறது? ஏன் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியல? கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவள் சொல்லுகிறாள், தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து. ஏன், என்ன காரியம் சிறுமைப்படுத்தினது? திருமணமாகி ஒரு பிள்ளை இல்லை, அந்த காரியம் அவளுக்கு ஒரு சிறுமைப்படுத்துதலா இருந்தது. அடியாளை மறவாமல் நினைத்தருளி, அப்புறம் வாசிங்கம்மா. அடியாளை மறவாமல் நினைத்தருளி, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஒரு பொருத்தனை பண்ணினாள். அல்லேலூயா. அந்த பொருத்தனை நிறைவேறிச்சா இல்லையா? அண்ணாளுக்கு நிறைவேறிச்சு. எத்தனையோ வருஷமா கண்ணீரும் வேதனையுமாய் தன் வாழ்க்கையில அவமானத்தையும் சந்தித்த அந்த ஸ்திரீக்கு ஒரு பொருத்தனை கொண்டு வந்தது பெரிய ஆசீர்வாதம். ஒரு பிள்ளையை கேட்டா அவ்வளவுதான். ஆனா கர்த்தர் கொடுத்த பிள்ளை மிகப்பெரிய தீர்க்கதரிசியா இஸ்ரவேல் தேசத்துக்கே ஆசீர்வாதமா இருந்தது. அல்லேலூயா. பொருத்தனை எப்படி எல்லாம் செய்யும்ன்றத பார்த்துக்கங்க. நம்ம பண்ணுகிற பொருத்தனை அவன் சொல்ற சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்து, உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவள் சொன்ன பொருத்தனை பாருங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், கர்த்தருக்கு கொடுப்பேன் என்று சொல்லி எத்தனையோ பொருத்தனைகள் இன்றைக்கு நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு நான் அதை கொடுப்பேன், இதை கொடுப்பேன், கர்த்தருக்காக நான் இதை செய்வேன், அதை செய்வேன் சொல்லி கர்த்தர் நம்பி கொடுத்தார். ஆனா அண்ணால் கர்த்தரை ஏமாத்தலங்க. சொன்னது போல அந்த பிள்ளையை கர்த்தருடைய ஆலயத்துல கொண்டு வந்து விட்டா.
அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பொருத்தனைக ஊழியத்துக்கு செய்கிறேன், ஆண்டவருக்கு செய்கிறேன், சபைக்கு செய்கிறேன், இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன், எத்தனை பொருத்தனை எல்லாம் நிறைவேறினவனு கம்முன்னு சைலண்ட்டாக அப்படியே உக்காந்துக்கின்னு இருக்கமே. ஆனால் அண்ணால் அப்படியே கொண்டு வந்து ஆலயத்தில் சபையில் கொண்டு வந்து விட்டுட்டான். பண்ண பொருத்தனை கர்த்தர் கொடுத்தார், அதில் உண்மையாக இருந்தா அதை வச்சு தான் கர்த்தர் இன்னும் பல பிள்ளைகளை கொடுத்து, ஒரு மலடியாக இருந்தவர்களுக்கு அத்தனை பிள்ளைகளை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதுக்கப்புறம் மகள்லாம் பிறந்தாங்க. அல்லேலூயா. அந்த ஒன்று கொடுத்துட்டு அந்த ஒன்னோட கர்த்தர் கொடுத்தது நின்றுச்சுன்னா என்ன பண்ணுறது, திருப்பி பிள்ளை இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னெலாம் யோசிக்கல. பண்ண பொருத்தனையை நிறைவேற்றினா, எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தா அதை உங்களுக்காக கொடுப்பேன் என்று சொன்னா, அப்படியே அவருக்காக கொண்டு வந்து கொடுத்தா பல பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தாரு நாளுக்கு. அல்லேலூயா. நம்ம அந்த ஒன்னோட மேட்டரை முடிச்சுக்கிறோம். இன்னும் பல ஆசீர்வாதங்கள் இருக்கு. அந்த ஒன்றை நிறைவேற்றும் போது பல ஆசீர்வாதங்கள் வரும். அல்லேலூயா. எத்தனை விஷயம் நம்ம எத்தனை தடவை சொல்லியிருப்போம், இது நடந்துட்டானா இதை செய்கிற ஆண்டவரே, இது முடிஞ்சிட்டானா இதை செய்கிற ஆண்டவரே, இது கிடைச்சிட்டானா இதை பண்ற ஆண்டவரே. இப்படி எவ்வளோ காரியத்தில் பொருத்தனை பண்ணும். ஆனால் இன்னைக்கு அந்த பொருத்தனை தான் உனக்கு நிறைவேற்றாம கண்ணியா போயிடுச்சு. அல்லேலூயா. நிறைவேறாம போயிட்டு நிறைய காரியம் இன்னைக்கு பார்த்தாரு. 1 2 திருப்பி பொருத்தனை பண்ணுவோன்னு கருத்தர் பார்ப்பாரு. டேய், பொண்ணை பொருத்தனையை முதல்ல நிறைவேற்றுறா. ஏற்கனவே 10 15 பண்ணிட்டு இருக்கிற, திருப்பி திருப்பி வந்து என்னை ஏமாத்தாதேன்றாரு. இல்ல, திருப்பி அதே மாதிரி அவர் போய் இதே மாதிரி சொல்லி, ஆண்டவரே நான் அப்படி பண்றேன், இதை நிறைவேறட்டும், இதை செய்யறேன் அதை செய்யறேன், இப்படி பண்றேன் இது பண்றேன், போதண்டா எப்பா நீ சொன்னதெல்லாம். காதை மனுஷன் சொல்றான், ஓ போதும் நிறுத்தியா, நீ காதை புளிச்சு போதியா நீ சொல்லி ஒண்ணு கூட நீ நடத்தல, சரி பண்ணல, சரியாகலன்னு. அந்த மாதிரி ஆண்டவர்கிட்டயே திருப்பி 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 போய் காரியம் நடக்கணும்னா அப்படியே காலில் விழுந்து கெஞ்சி கெஞ்சி மண்டாடி வாங்கிறது. அப்புறம் அப்படியே அவரையே தூக்கி சாப்பிட்டு ஏமாத்திட்டு உக்காந்துக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. 2வது, பொருத்தனை என்னும் சத்தியத்துக்குள்ள வரணும். எல்லா தேவ ஜனங்கள் வரும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பொருத்தனை பண்ணுங்க, பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே நான் எந்த காரியத்துக்காக அப்போ அவருடைய வல்லமையை நீங்க பார்க்கணும். அவருடைய வல்லமையை பார்க்கணுமா வேணாவா? கர்த்தர் நிறைவேற்றுவாருங்க. நீ பண்ண பொருத்தனையை கர்த்தர் நிறைவேற்றுவார், கர்த்தர் செய்வார். நீ எந்த காரியமா இருந்தாலும், இன்னைக்கு நான் கர்த்தருடைய ஊழியக்காரனை சொல்லுகிறேன், எந்த காரியம் நடக்கல, முடியல, வரல, கிடைக்கல, இப்படி எது தள்ளி போயிருக்கோ, எது நடக்காம இருக்கோ, இல்ல பல வருஷ போராட்டம் எதுவோ, இன்னைக்கு அதை பொருத்தனைக்குள்ள கொண்டு வா, பொருத்தனை என்னும் சத்தியத்துக்குள்ள கொண்டு வா. நிச்சயமாய் கர்த்தர் நிறைவேற்றுவார். எனக்கு நல்லா தெரியும், நான் இதில் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். அல்லேலூயா. இதுவும் கர்த்தருடைய காரியம்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் நிறைய இன்னும் இருக்கு, பொருத்தனையை குறித்து பேசுவேன். ஆனால் தவறாக விளங்கி கொள்ளுவீங்க. என்னடா இது இவர் எதோ எதிர்பார்த்து பேசுகிற பொருள், அதெல்லாம் கிடையாது. நீங்கள் தந்தாலும் தரலனாலும் கர்த்தர் என்னை எடுத்து தான் செய்வார். ஏன்னா நான் அவருடைய ஊழியத்தை செய்கிறேன். எங்கே இருந்தாலும் எனக்கு ஒத்தாசை வரும், எங்கே இருந்தாலும் எனக்கு பிழைப்பு வரும், எங்கே இருந்தாலும் எனக்கு சோறு வந்துடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நிறைய காரியம் பொருத்தனையில் எவ்வளவு உண்மையாக இருந்தாங்க, எவ்வளவு உண்மையாக இருந்தாங்க. எத்தனை பரிசுத்தவான்கள் பண்ண பொருத்தனையில் உண்மையாக இருந்தாங்க. மற்ற வேதத்தில் அப்படித்தான், முன்பாக எது இருக்கிறதோ அது உங்களுக்கு பலி செலுத்துவன்னு அவன் பொண்ணு வந்து நின்றுடுச்சு, எடுத்துட்டான். பண்ண பொருத்தனையில் அவ்வளோ உண்மையாக இருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு நீ பண்ண பொருத்தனையில நீ உண்மையா இருந்த, கர்த்தர் நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிப்பார். அதே போல இதுவரைக்கும் நீ பொருத்தனையில வரல அப்படின்னா, அந்த பொருத்தனை என்னும் சத்தியத்துக்குள்ள, அந்த உடன்படிக்கை என்னும் சத்தியத்துக்குள்ள நீ வரும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் அந்த காரியத்தை நிறைவேற்றுவார், நிறைவேற்றி காண்பிப்பார் உனக்கு. அல்லேலூயா.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியே அலசுங்க, ஆராயுங்க. உன் வாழ்க்கையில எது தடையா இருக்கு, உன் சூழ்நிலையில எது உன்னை தலை நிமிர முடியாம பாக்குது, எது உன் வாழ்க்கையில முன்னேறி செல்ல முடியாம இருக்கு, எது நடக்காம இருக்கு, எத்தனையோ வருஷ போராட்டம் எதுன்னு பாரு. அந்த போராட்டத்தை கொண்டு வந்து பொருத்தனைக்குள்ள நிறுத்து. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நிச்சயமாய் அதுல கர்த்தர் இறங்குவார். ஹல்லேலூயா. எந்த காரியம் உன்னை சலனப்படுத்தி கொண்டிருக்கிறது, எந்த காரியம் உன் உள்ளத்தை உடைத்து கொண்டிருக்கிறது, அந்த காரியத்தை பொருத்தனைக்குள்ள கொண்டு வந்து நிறுத்து. பொருத்தனை என்னும் சத்தியத்துக்குள்ள கொண்டு வா. கர்த்தருடைய மகிமையை பார்ப்பாய், கர்த்தருடைய வல்லமையை பார்ப்பாய். ஹல்லேலூயா. இல்ல இதுவரைக்கும் நான் பண்ண பொருத்தனை ஒண்ணு கூட நிறைவேற்றலன்னா இன்னைக்கு நீ நிறைவேற்ற ஆரம்பி. கர்த்தருடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் விரிக்கப்பட்ட கண்ணிகள்லாம் தெரிக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கவனிங்க, தெய்வ சொன்ன கர்த்தர் விட மாட்டாரு. பொருத்தனையை நிறைவேற்றாம கர்த்தர் விட மாட்டார். ஒரு சில நேரத்துல தடுத்து வைப்பார். ஒரு சில வயிற்றில் ஒரு நேரத்தில் மீனின் வயிற்றில் இருக்கிறது போல இருக்கும். ஏன் காரணம்னா, நான் பொருத்தனையை நிறைவேற்றுவேன்னு சொல்ற வரைக்கும் விட மாட்டேன். ஏன்னா நீ வாயை திறந்து சொல்லிட்ட, தேவ சமூகத்தில் சொன்ன, கர்த்தர் அதை செஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா. செஞ்சதால தான் கேட்கிறார், செய்யலன்னா விட்டுருங்க. செஞ்சிருக்கிறார், செய்வார். ஹல்லேலூயா. அதனால தான் அந்த பண்ண பொருத்தனை எல்லாம் நிறைவேற்றிருங்க. பொருத்தனைக்குள்ள வரலன்னா வாங்க. இந்த காரியம் எந்த காரியமா இருந்தாலும் சரி, அந்த காரியத்தை பொருத்தனைக்குள்ள நீ பொருத்தனை என்னும் சத்தியத்துக்குள்ள கொண்டு வாங்க. கர்த்தர் மெய்யாகவே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க. சங்கீதம் 114 வாசிங்க. நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். அதனால் அப்படிதான் கொண்டு வந்தார். பொருத்தனை பண்ணா, ஒரு பிள்ளைக்காக, மகனுக்காக பொருத்தனை பண்ணா, கர்த்தர் கொடுத்தாரு. அதை நேரா கொண்டு வந்து கொடுத்துட்டார். உண்மையா இருந்தா பல பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. எத்தனையோ வருஷமா பிள்ளை இல்லாத இருந்த ஒரு மலடி அவள், கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார். எப்போ பொருத்தனைக்குள்ள கொண்டு வந்தாலோ கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பொருத்தனை பண்ணியிருந்தா அதை கொண்டு வாங்க. பொருத்தனையை நிறைவேற்றுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அடுத்து ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. லேவியாகமம் 22வது அதிகாரம் வாசிங்க. 21 வாசிங்க. ஒருவன் விசேஷித்த பொருத்தனையாவது உற்சாகமாயாவது கர்த்தருக்கு மாடுகளில் ஆகிலும் ஆடுகளில் ஆகிலும் சமாதான பலிகளை செலுத்த போனால் அது அங்கீகரிக்கப்படும்படி ஒரு பழுதும் இல்லாமல் உத்தமமாய் இருக்க வேண்டும். 23 வாசிங்க. நீண்ட அல்லது குறுகின அவயமுள்ள மாட்டையும் ஆட்டையும் நீ உற்சாக பலியாக இடலாம், பொருத்தனைக்காக அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது. ஆமென். அதுல இன்னொரு சத்தியத்தையும் சொல்றார். தேவையில்லாது போனது, வந்தது, உடைஞ்சது, நெளிஞ்சது, இதெல்லாம் வச்சுக்கிட்டு பொருத்தனை பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. ஓட்ட உடைச்சலெல்லாம் நான் கர்த்தருக்காக கொடுக்குறேன், சபைக்கு கொடுக்குறேன், ஊழியத்துக்கு கொடுக்குறேன், ஊழியக்காரனுக்கு கொடுக்குறேன், அதுக்கு கொடுக்குறேன், இது கொடுக்குறேன். ஓட்ட உடைச்சல், போனது, வந்தது, இதெல்லாம் பொருத்தனைக்கு ஆகாது. இதை பொருத்தனை பண்ணாதீங்கன்றார். அது சாபமாய் போய் பின்னர் வசனத்தில் சொல்லப்போ அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். அந்த மாதிரி பொருத்தனை பண்ணக்கூடாது. நான் சத்தியத்தை சொல்லுகிறேன், கவனிங்க. முதல் தரம், முதல் ரகம், அதுதான் கர்த்தருக்கு பொருத்தனை. ஹல்லேலூயா. இந்த மாதிரி ஓட்ட உடைச்சல், போனது, வந்தது, இதெல்லாம் இதை தரேன், அதை தரேன், அதெல்லாம் சொல்லாதீங்க. எப்படி முதல் ஃபர்ஸ்ட் கொடுத்தார் கர்த்தர், அப்படியே கொண்டு வந்து சபையில வச்சிட்டா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நிறைய பொருத்தனை பண்ணி சபைக்கு வரல, நிறைய எனக்கு வரல, நிறைய ஊழியத்துக்கு வரல, நிறைய பொருத்தனை பண்ணியிருக்கீங்க, ஆனால் இது வரைக்கும் நிறைவேற்றலை. அப்படியே நிறைவேற்றினாலும் அப்படியே பெருசா பண்ணிட்டு பிச்சு புரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் நிறைவேற்றிட்டு இருக்கிறீங்க. கர்த்தரை ஏமாத்தாதீங்க. பண்ண பொருத்தனையில உண்மையா இருங்க. பொருத்தனைக்குள்ள வரலன்னா பொருத்தனைக்கு வாங்க. இல்லை எந்தாவது ஒரு காரியத்துல கர்த்தருடைய வல்லமையை பார்க்கணும்னா பொருத்தனைக்குள்ள அந்த சத்தியத்துக்குள்ள வாங்க. கர்த்தருடைய வல்லமையை பார்ப்பீர்கள். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, நீர் பொருத்தனையில எத்தனை ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறீர்.
பொருத்தனையில எவ்வளவு வல்லமை வெளிப்படுகிறது, பொருத்தனையில எப்படி எங்களுக்கு சொன்னீங்கப்பா. அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனங்கள் இந்த சத்தியத்தை கேட்டு பொருத்தனைக்குள்ள வர, அந்த சத்தியத்துக்குள்ள வர, அந்த சத்தியத்தை நிறைவேற்ற என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்யுங்க. தேவ ஜனமே, நடக்காதது, முடியாதது, வராதது, கிடைக்காதது இல்லை, அது உன் வாழ்க்கையில எத்தனை பெரிய இடர்களா இருந்தாலும் அந்த காரியங்களை எல்லாம் நீ தேவ சமூகத்துல பொருத்தனைக்குள்ள கொண்டு வரும் பொழுது அந்த காரியத்துல கர்த்தர் இறங்குவதை நீ பார்ப்பாய், கர்த்தருடைய மகிமை இறங்குவதை நீ பார்ப்பாய், கர்த்தர் அதுல இறங்கி கிரியை செய்வதை நீ பார்ப்பாய். தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய ஜனங்கள் நாங்கள் எல்லாரும் அந்த பொருத்தனையை சத்தியத்துல வர, அந்த பொருத்தனையெல்லாம் நிறைவேற்ற, இன்னும் புதிய காரியத்துல பொருத்தனை பண்ண கர்த்தர் உதவி செய்யும். எல்லாரையும் ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் பிதாவே.